குர்ஆன் சொன்னாலும் நம்ம எடுத்து பார்க்குற நேரத்தில் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான அந்த ரெண்டு கணவன் மனைவியுடைய உறவுகளை எப்பொழுதுமே ஒரே மெத்தடில் நம்ம அணுகக்கூடாது, ஒரே நிகழ்வை அணுகக்கூடாது. 5 தரப்பாராக நல்ல குடும்பங்களையே பிரிக்கலாம். இங்கே ஒவ்வொரு செய்திகளை எடுத்து பார்த்தா 5 தரப்பாராக நல்ல குடும்பங்களை கூட பிரிக்கலாம். ஒன்று இரு பக்கம் அல்லது ஒரு பக்கம் தியாகத்தோடு வாழக்கூடிய குடும்பங்கள் முதல் நிலை. ஒரு பக்கம் அல்லது இரு பக்கம். கணவன் மனைவியோட கடமை என்ன? கணவனுக்குன்னு சில கடமை இருக்கு, மனைவிக்குன்னு சில கடமை இருக்கு. ரெண்டுமே தியாகம் இல்லை. இது ரெண்டுமே தியாக லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. நம்ம தியாக லிஸ்ட்டுக்கு தனி தலைப்பை வைக்கலாம். தூக்கத்தை தியாகம் செய்தார்ன்றது, தூக்கம் வைக்கிறதெல்லாம் ஒரு தியாகமா? தூக்கத்தை தியாகம் செய்தார் அப்படின்றது இதெல்லாம் ஒரு தியாகம் இல்லை. தியாகத்துக்குன்னு தலஹியாவுக்குன்னு குர்ஆன் சொன்னால் ஒரு அர்ப்பணம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்தார் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே இது போய் சேர்ந்துடும். சரியா? தியாகம் என்றதுக்கு தனி தியாகம் என்ற அந்த தலஹியா என்று சொல்கிறது. அரபில் எல்லாம் தலஹியான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த காலத்தில் ஃபிதா அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? இது நிறைய அம்சங்கள் அதில் உண்டு. கணவன் மனைவி கடமைக்கு மேலாக இவர்களும் தியாகம் செய்து, எது தியாகம் அல்ல, ரெண்டு பேரும் செய்கிற அடிப்படையான கடமை. இவர் உழைக்கிறது தியாகம் அல்ல, அவங்க புள்ள பெற்றெடுத்து பால் ஊற்றுறது தியாகம் அல்ல. மகனுக்கு தியாகம், கணவனுக்கு அது என்ன தியாகம் அல்ல. அது இவர் செய்ய வேண்டிய கடமைகள், குடும்ப கடமைகள் உண்டு. ஆனால் கடமையை மீறி ஒரு மனைவி என்ன செஞ்சிருப்பா? தண்ட நிலத்தை விற்று கணவனுக்கு உதவியிருப்பா. தண்ட வாழ்க்கையே தண்ட கணவனுக்கு பல காரணங்களாக எத்தனையோ பேரை விட்டு இழந்து உதவியிருப்பா. எத்தனையோ பேரை விட்டு இழந்து வந்தா மனைவியாக வாரதில்லை, மனைவியாக வாரதை அப்படி காட்டிக்கிறாங்க. என்ன? தன் குடும்பங்கள் எல்லாம் புறக்கணித்து வந்து அப்படி யாரும் வாரதில்லை. விளங்கிட்டா? எல்லாரும் குடும்பத்தோடு தான் இருக்கிறாங்க, ஊடு மாதிரி திகழ்கிறாங்க. சரி, இவ்வளோதானே சப்ஜெக்ட். அதில் தியாகம் என்றது என்ன அப்படின்னு சொன்னால், மனைவி சில பொழுதுகளில் அவருக்கு கடமையை இல்லாமல் நிலங்களை விற்று சொத்துக்களை தண்ட நகைகளை எல்லாம் எடுத்து கணவனுடைய படிப்புக்கு செலவழிச்சிருப்பான், அல்ல கணவன் முன்னேற்றத்துக்கு செலவழிச்சிருப்பான். கணவன் ஒரு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை எடுத்து அவளுடைய டோட்டல் படிப்புக்கும் கோடி செலவழிச்சேன்னு ஒரு இடத்தை அடைஞ்சிருப்பேன். இதுக்கு பேர் தியாகம் உள்ள குடும்பங்கள். இங்கே நீங்கள் மற்ற சட்டங்களெல்லாம் அப்ளை பண்ணிடக்கூடாது. தலாக் பண்ணுறேன்னா தலாக் பண்ணிட்டு போகலான்னு அப்ளை பண்ணக்கூடாது. ஏண்டா அதுக்கு பின்னால் அந்த குடும்பத்தில் என்ன வரலாறுன்றதை நீங்கள் என்ன செய்யணும், தெரியணும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மனைவி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மனைவி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மனைவி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மனைவி. அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தேடி பாருங்கள், அவங்களுக்குள்ள அந்த ஏக மனைவிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா மரணிக்க வரைக்கும் ஒரு மனைவி தான். அந்த தியாகத்துக்கு ஈக்குவலாக இன்னொருவரை கொண்டு வந்து என்ன செய்யலாது, சேர்க்க முடியாது. வலிக்குமா? இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரியில் எழுதுகிற டைமில் சொல்கிறாங்க, இன்னொரு மனைவியை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்க்காம இருந்ததே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அர்ப்பணம் மிக்க வாழ்க்கை தான். ரசூல்லாங்களுக்கெனவே அவங்க செய்த தியாகத்துடைய இரட்டிப்பான செயல்பாடு தான் அப்படின்ட்டு. நமக்கு எவ்வளோ தியாகம் சொல்லப்பட்டாலும் அது போதாத மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சொல்லிடுறது. ஹதீஜாலாம் தியாகி தானே, அவ்வளோ செய்திகள் இருக்கு. நிலங்க அவங்களோட சொத்துக்கள் அது இதெல்லாம் விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சேர்ந்ததுக்கு. ஆனால் இந்த மலையில் உணவு கட்டிக்கிட்டு போனாங்கன்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க தெரியுதானே, அவர்கள் உணவுகள் எல்லாம் கட்டிட்டு போனாங்க அப்படின்னு. புகாரிலே வருது, ரசூல்லாங்க உணவை கட்டிக்கிட்டு போவாங்கட்டு. முதலாவது 2வது ஹதீஸ் அது. விளங்கிட்டா? உணவை என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிக்கிட்டு போவாங்கன்னு வருதே தவிர இவங்க ஏற்றிக்கிட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஹதீஜாவெல்லாம் ஏறிக்கிறாங்கன்னு இவங்களாம் என்ன செய்கிறது, சொல்லிக்கிறது. அப்படி ஒரு செய்தி கிடையாது. அது நம்ம தியாகம் போதாதுக்காக வேண்டி சேர்த்துக்கின்றது. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அவங்கள ஏறி வர்றதுக்கு விட்டுருந்தாங்கன்னா சிறந்த கணவர் அல்ல. ஏறி வர்றது, அந்த மலையில் நீ ஏறி வாங்க நான் தியாகம் செய்ய போகிறேன்னு சொன்னாங்கன்னா அது என்ன சிறந்த கணவருக்கான அடையாளம் இல்லை. அவங்க இறங்கி வரதான் என்ன சிறந்த கணவருக்கான அடையாளம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்வளவு என்ன தியாகத்தோடு இருந்தாங்கன்றதுக்கு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட வாழ்க்கை அவங்கள்ட்ட என்ன செய்து இருந்தது. அதனால தான் இன்னொரு மனைவியை கூட திருமணம் முடிக்கவில்லை அப்படின்ட்டு யார் சொல்கிறா? அப்போ இது இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவனோட மனைவி, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு எப்படிப்பட்ட ஜக்காத்து எடுத்து, மனைவிட பொருள்கிட்ட ஜக்காத்து எடுத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன செஞ்சார், வாழ்ந்து கொண்டிருந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். கைத்தொழில் செய்யக்கூடிய பெண்மணியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். இவரை கவனிக்கிறது, இவருடைய பிள்ளைகளையும் கவனிக்கிறது. அந்த மாதிரியான லெவலில் இவங்க செலவழிச்சுக்கின்ற நிலையை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இது போல் பலருடைய மனைவியுடைய வாழ்க்கை அந்த இடத்துல என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். இது முதல் தரம். இவங்களுக்கு நீங்கள் மார்க்க சட்டங்கள் பொதுவாக இருந்தாலும் பிரிவு சேர்வில் ஒரேடியாக தீர்வு என்ன செய்யலாது, சொல்ல முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 2வது படித்தரம் என்ன அப்படி என்றால், அதாவது ஒரு 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 தியாகம் என்ற பகுதி ஒரு பக்கத்தால் நடந்து கொண்டிருக்கும், அடுத்த பக்கத்தால் பெரிய ஒரு தியாகமோ அல்லது மற்ற விஷயங்களோ எதுவுமே இருக்காது. ஆனால் அவங்க 2 பேர்ட்ட வாழ்க்கை என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும். இது 2வது தரம். அவருடைய பார்க்கையில் அடிப்படை கடமை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அடுத்த கணவர் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் 2 பக்கமும் தியாகம். நபிகளாருடைய வயது,
ஹதிஜாரோட வயது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ரெண்டு பக்கமாக நடந்த தியாகம். மற்ற சில வாழ்க்கைக்கு ஒரு பக்கத்தால் தியாகம் நடந்து கொண்டிருக்கும், அடுத்த பக்கத்தால் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. இவங்க தான் அவங்கள முழுமையாக வழிநடத்தக்கூடிய அமைப்பில் தியாகியாக எழுந்திருப்பாங்க. சிலர் பேர் சொல்கிறது என்னது, அங்கே எல்லாமே மனைவிட மேனேஜ்மெண்ட் தான், இவர் வாய மூடி தான் இருக்கிறார், உனக்கு தெரியுமா அங்கே என்ன வாழ்க்கை நடந்துட்டு எது நடந்துட்டு எல்லாத்துக்குள்ளே போய் தீர்ப்பு சொல்லிடுறார். தண்டை மனைவியை தவிர மற்ற எல்லா குடும்ப வாழ்க்கையில் இவர் அதுதான் நல்லன்றது அல்லது விமர்சிக்கிறது. தண்டை இது இயற்கையான ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் அவங்க அமைதியானவங்க தானே, இவங்க விவாகரத்து பண்ணுறாங்க. அமைதியானவன் எங்கே கண்டாய், ரோட்டில் கண்டாய், உன்னே பார்த்தாலும் அமைதியாக தான் நினைக்கிறாங்க, நீ அப்படி ஆகிக்கிறாய் என்று நினச்சி பாருங்க. வீட்டுக்குள்ள வாழ்க்கை யாருக்கு தெரியும் என்றது அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம அதுக்குள்ள தீர்ப்பு என்ன சொல்ல முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பக்கத்துடைய தியாகம், இன்னொரு பக்கத்துடைய அமைதி, இது ரெண்டாவது நிலையில் இருக்கும் இந்த வாழ்க்கை. மூன்றாவது, ஒவ்வொன்றுக்குமே பல சஹாபாக்களுடைய செய்திகளை எடுத்து உதாரணம் என்ன செய்யலாம், நம்ம காட்டிக்கொண்டு போகலாம். மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால் அல் மஹப்பா அல் மஜ்பூலா. சிலருக்கு ஏன் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கன்றது தெரியவே தெரியாது, விளங்கிட்டா? அவ்வளவு நேசிப்பார்கள், தியாகமும் இல்லை, எதுவும் இருக்காது, நல்லது கெட்டதுன்னு இருக்காது. ஆனால் ரெண்டு பேருங்க அளவு கடந்த விருப்பம் என்ன செய்யும், இருந்து கண்டே இருக்கும். அதாவது என்ன காரணம் என்று இல்லாத ஒரு விருப்பமாக இருக்கும். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு, மூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் விளங்கும். வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய சப்ஜெக்ட்டு. அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் ஒப்பந்தம் எடுத்துகிட்டு மௌத்தாகிறாங்க, எனக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கான என்ன ஒரு 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 நெருக்கம் அவங்களுக்கு இடையில் என்ன செஞ்சு இருந்தது. எதனால் அவர்கள் நெருங்குகிறார்கள், என்ன ரீசன் தேவையில்லை. சில நேரங்களில் நேசத்துக்கு காரணம், பெரும்பாலும் விருப்பத்துக்கு காரணம் வைக்காது, காரணத்தால் எல்லாத்தையும் விரும்புவான். காரணத்தால், அதாவது விருப்பத்துக்கு காரணம் இருக்காது, விரும்பினத்தால் இவன் அவங்கள விரும்பிட்டாங்கிறதுக்காண்டி எல்லா காரணத்தையும் உருவாக்கி கொள்வான். அந்த நிறம் தான் பிடிக்கும், அந்த இடம் தான் பிடிக்கும், அந்த ஊர் தான் பிடிக்கும், அந்த பேர் தான் பிடிக்கும், அந்த மொழி தான் பிடிக்கும் என்று விரும்பினதுனால எடுத்துக்கொள்வான், வெறுத்ததுனால எல்லாத்தையும் வெறுப்பான். ஸோ விருப்பம்தான் காரணம் எல்லா விஷயங்களும் வருவதற்கு. இந்த அடிப்படையில் நேசிக்கக்கூடிய இரு தரப்பான நேசங்கள் என்ன செய்யும் இருக்கு. இது கணவன் மனைவிமார் ஒரு தரம், நம்ம எந்த தரம் பார்த்துக்கலாம், சரியா? அடுத்ததாக என்னன்னு சொன்னால், ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமாக விரும்பும், அதே அளவில் அடுத்த பக்கம் வெறுக்கும். இவர் கடுமையான விருப்பத்தோடு இருப்பார், அவங்க அதே அளவில் என்னது வெறுப்போடு இருப்பாங்க. அதை ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்கிறாங்க. அதாவது முகீஸும் பரீராவுடைய செய்தி, முகீஸ் பரீராவுடைய செய்தி, ரெண்டு பேரும் என்ன, பரீரா விடுதலை ஆகிடுற, அடிமையாக இருந்த பரீரா ஆயிஷா அவங்கள்ட்ட எழுதி கேட்டு என்ன விடுதலை ஆகிடுறாங்க. முகீஸும் அவங்களோட ஒரு கணவர் தான் அடிமையாக இருக்கிறார் இன்னிடத்தில். பரீரா விடுதலை ஆகின உடனே சுதந்திரமாக இருக்கக்கூடிய எனக்கு அடிமையான கணவர் தேவையில்லைன்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க. அது இவ்வளோ ரெண்டு பேரும் உண்டாத்தானே வந்தாங்க, உண்டாத்தானே வாழ்ந்தாங்க, இவங்க மட்டும் பணத்தை கட்டி விடுதலை ஆகின பிறகு கணவரை வெறுக்கிறாரு என்ற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வருமே. அப்போது எந்த அளவுக்கு அவர் விரும்பினார்ண்டா, இவங்க வானான்னு சொன்ன பிறகு மதீனாவுடைய சிக்கக்குகளில் முடுக்குகளில் எல்லாம் முகீஸ் பரீராவுக்கு பின்னால் போவார், தாடி வழியாக கண்ணீர் வலித்து கொண்டே, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அழுது கொண்டு பின்னால் போவார், என்னையை திருப்பி எடுத்துக்கங்க, என்னையே திருப்பி எடுத்துக்கங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீரா கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவரை நீங்கள் திருப்பி என்ன எடுத்துக்கலாமே, முடிச்சுக்கலாமே அப்படின்றாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே வஹி அடிப்படையில் சொல்கிறீங்களா, கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை? இல்லை இது எனது ஒரு கருத்து தாண்டாங்க, எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. பரீரா என்னது, எனக்கு அது தேவையில்லை, ரசூலுல்லாஹ் தான் ஆலோசனை சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், கவுன்சிலிங் ஆலோசனை நம்ம தூக்கி வீசலாம், விளங்கிட்டா? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஆலோசனையை கூட பரீரா நமக்கு செட் ஆகலைன்ட்டா, ரசூலுல்லாஹ் தான் ஆலோசனை சொல்கிறாங்க, செட் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆலோசனை போகிற டைமில் உங்களோட லைஃபுக்கு என்ன பொறுத்துன்னு உங்களுக்கு தான் என்னது தெரியும். சில நேரங்கள் அந்த முடிவுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது, குறுகிய அறிவாய்க்கு முன்னால் உள்ளவரோட அறிவு இதை கொண்டு போய் அது மதம் இல்லாத, மார்க்கம் இல்லாத, வழிகாட்டல் இல்லாதவன் தனக்கு உருவாக்கி கொண்ட ஒரு சிலபஸ். அது எங்களுக்கு குர்ஆன் சொன்னாதான் எல்லாமே. அதில் இவங்க சொல்லிக்கொண்ட விஷயங்கள் வேணும்னா 10% உடம்பட்டு போகலாம், 90% முரண்தான், 90% முரண்தான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதில் பாருங்கள், இவருடைய நேசம் அதே அளவுக்கு அவங்களோட என்ன வெறுப்பு. இவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவீங்க? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாபித்துடைய விஷயத்தில் எடுத்த முடிவு. தாபித்துடைய விஷயத்தில் எடுத்த முடிவு என்ன காரணம்டா, இவங்க என்ன, இவர் விரும்புகிறாரு, அவர் என்ன வெறுக்கிறாரு. ரசூலுல்லாஹ் விவாகரத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்னு பார்க்குறோம். இல்லைண்டா பிரச்சனை வேறு சைடெல்லாம் என்ன செய்யும், அது போய்கொண்டே இருக்கும். இதை அடிப்படையாக காரணமாக வைத்து அடுத்ததாக சில நேரங்களில் அதாவது பொறுப்புணர்ச்சி, மஹப்பத்தோடு ஒரு பொறுப்புணர்ச்சியும் சேர்ந்த சாதாரண லைஃபாக இருக்கும். நேசமும் இருக்கும், பொறுப்புணர்ச்சியும் இருக்கும். ஆனால் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணுறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வராது. இப்போ நான் சொன்னாலும் அளவுக்கு அதிகமான நேசங்கள், சாதாரண நேசம், சாதாரண பொறுப்புணர்ச்சி. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா, நேசமே இருக்காது ரெண்டு சைடுக்கும், ஆனால் பொறுப்புணர்ச்சியோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களும் கடமைகள்லாம் டக் டக் எல்லாம் செஞ்சுருவாங்க. அவரும் என்ன
கடமைகள் எல்லாம் நல்ல முறையில் செஞ்சுருவாங்க, வருவாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு இடையில் அந்த பயான்களில் சில டைமில் காட்டப்படவே வழிகாட்டல்கள் என்ன அப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது இவங்க 2 பேருக்கு இடையில். அது முதலாவது ஆளுக்கு சில டைமில் செட் ஆகும், 2வது தரத்தில் உள்ளவங்களுக்கு செட் ஆகும், இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்களும் இதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, வேற ஒரு நிலைமையில் நினைப்பாங்க. இந்த மாதிரி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு மனிதர் எப்பயும் விவாகரத்துன்னே போயிட்டு இருக்கு. உமர்லாம் ஒரு தடவை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அதிகமாக என்ன செய்றீங்க, விவாகரத்து பண்ணுறீங்க அப்படின்னு. என்னை விரும்புகிறாங்க இல்லை, என்னை முடிக்கிறவங்க என்னை விரும்புகிறாங்க இல்லைன்றாங்க. வாங்க நான் வேணும் ஒரு ஆதாரம் சொல்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் மனைவியை அழைச்சி நான் ஒன்று கேட்குறேன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன கேளுங்கன்றாங்க. நீ என்னை விரும்புறியான்னு கேட்குறாங்க. வேறு கேள்வி கேட்கலாமேன்றாங்க மனைவி. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி கேளுங்கன்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்றாரு. நான் இப்போ சராகத்தா சொல்கிறேன்னா எனக்கு உங்களோட எந்த விருப்பமும் எனக்கு இல்லை. மனைவியாக இருக்கிறாங்க, விருப்பம் இல்லை. இதுதான் நான் காரணம், விவாகரத்து செய்கிறதுக்கு இதான் ரீசன் அப்படின்றாங்க. உமர்லாங்க சொல்கிறாங்க, ஃபிக்ஹு சஹாபா உமர்லாங்க சொல்கிறாங்க, லைசத் குல்லுல் புயூத்தி துப்னா அலல் மஹப்பா. எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல, எல்லா குடும்பங்களும் நேசத்தில் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. வலாக்கின்னல் மஸ்ஊலியா, பொறுப்பு. இந்த மனைவியை நான் முடித்திருக்கிறேன், இவங்களை நான் பார்த்துக்கணும், இவங்களை நான் பார்த்துக்கணும், ஒழுக்கமாக வைக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம கொடுக்கணும், அவங்கள பொறுப்புணர்ச்சியோடு நம்ம இருக்கணும், அவங்களோட குழந்தைகளை வளர்க்கணும். இந்த மாதிரி நான் இருந்து கொள்ள வேண்டும். நேசம் அது அல்லாஹ் உண்டாக்குறது, இந்த நேசத்தை தான் அல்லாஹ் தஆலா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் ரஹ்மத்தையும் உண்டாக்கினான் சொல்கிறது இதைத்தான். எதையேண்டா அவளை பார்க்கணும், அவளுடைய கடமையை செய்யணும் என்று நடந்து கொள்வது. இதில் உச்சகட்டம் எல்லாம் ஜியாதா, அதாவது அல்லாஹ் தஆலாவை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் சொல்கிற. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷா சொல்கிற டைமில் இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அவங்களோட நேசம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட நேசத்தில் அளவில் வேறு எந்த மனைவியும் என்ன செய்யலை, இருக்கலை. இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, அவங்களுடைய நேசம் எனக்கு ரிஸ்க்காக தரப்பட்டிருக்கு, வந்திருக்கு எனக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹும்ம லா அதாவது ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக், எனக்கு முடிஞ்ச பகுப்பு இது, ஃபலா துஆஹித்னி ஃபீமா லா அம்லிக், எனக்கு முடியாதல நீ குற்றம் பிடித்து விடாதே அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 5வது நிலை விரக்தி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வாழ்கிறவங்களை, இதுதான் ஒரு 50-60% நிலை. என்ன, இவருக்கு நேசம் இருக்கான்னு கேட்டால் நேசமெல்லாம் இல்லை, வைஃப் நல்ல முறையில் கவனிச்சிக்கிற, நல்லா வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. மனைவி பெரிய நேசம்லாம் இல்லை, ஆனால் என் கணவர் என்ன செய்கிறாரு, நல்ல முறையில் பார்த்துக்கிற, நல்லா இருக்கிறாரு. சில டைமில் இதுக்கு ஒரு பேரை இவங்க உண்டாக்கிடுவாங்க, ட்ரையான லைஃப் அப்படின்றாங்க. இந்த குரூப் ட்ரையான லைஃபா, அதோட அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துடும். இதில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அது பண்ணி எப்படி அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்குறாரு கணவன், என்னத்துக்கு டைம் ஒதுக்கணும், அதுக்கு தான் ஒதுங்கி தான் 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மனைவிக்கு கணவன் எவ்வளோ டைம் ஒதுக்குறாரு, டைம் ஒதுக்கிறதானா காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறான், 5 மணிக்கு வாரான், அவ்வளோ டைம் உங்களுக்கு தானே விலகிட்டா. இவர் மனைவி எனக்கு நேரம் ஒதுக்குவதில்லை, உங்கள் வீட்டில் வேலை செய்யலாம், உண்ட வேலையை தானே செஞ்சுட்டுக்கிறார், உனக்கு தனியாக டைம் ஒதுக்குற சிஸ்டத்தை யார் உருவாக்கினான்னு கேட்குறேன். யார் உருவாக்கி, எந்த குர்ஆனில் இருக்குது, எந்த ஹதீஸில் இருக்குது, எந்த வசனத்தில் இருக்குது தனியாக டைம் ஒதுக்குற சப்ஜெக்ட்? சஹாபாக்களுக்கெல்லாம் இந்த கேள்வி கேட்டுற யாரும் ஜிஹாதுக்கு போய்க்கலாம் இருக்கும், யாரும் என்ன வாழ்ந்துகளெல்லாம் இருக்கும். ரசூலுல்லாஹ் துண்டு குலுக்கி போட்டு ஒரு மனைவிக்கு போகிறதெல்லாம் அநியமாக பேத்துரும், மாதக்கணக்கிலலாம் இருந்தாங்க விளங்கிட்டா, தபூக்கெல்லாம். அப்போ என்ன அடிப்படையில் இதை உருவாக்கி வைத்திருக்கிறோம்? உண்மையிலேயே எப்போ ஒரு மனைவி அந்த மாதிரி சொல்லலாம்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, வகத் அஹத்ன மின்கும் மீசாகன் கலீதா, அவர்கள் உங்களிடத்திலே இருந்து கடுமையான ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார்கள் சொல்கிறான். அந்த இடத்துல சொல்கிறத நீங்கள் பாருங்கள் என்ன சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல எத்தனையோ குடும்பங்கள் அழகான முறையில் பொறுப்பாக, ஒழுக்கமாக, கட்டுப்பாடாக, ஆனால் அவங்களால் அவங்களுடைய உணர்வுகளை, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாத லெவலில் இருக்கலாம், சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் அவங்களும் அவ்வளோ ஒன்றிச்ச நிலைமை லைஃப் போயிட்டு இருக்கும். அன்பு இல்லாமல் இருக்கலாம், அதை பரிமாறிக்கொள்கின்ற கலைகள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வெட்டி போட்டாலும் ரொமான்ஸ் வராதுன்றார். ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வெட்டி போட்டாலும் ரொமான்ஸ் வராது, என் மனைவி எனக்கு ரொமான்ஸ் பண்ண சொல்கிறார். அப்படின்னா என்ன மூலைன்னு கேட்குறாரு. கலகிட்டா அதட்ட என்னன்னு கேட்குறாரு. நல்ல மனிதர், குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறார், எங்கேயோ வச்சுக்கிறார் குடும்பத்தை, அவருக்கு வருது இல்லைன்றார். அவர் ஒவ்வொன்றிலையும் கேட்டு நபிகளார் ரொமான்ஸ் பண்ணினார்கள் அப்படி எங்கேயோலாம் கேட்டுக்கிறார் போல. கேட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு அவர் கேட்குறாரு. அப்படி ஒன்று இல்லை, நான் என்ன சொல்ல சரியா, ஒரு அன்பு நேசம் என்று வார டைமில் ஷேரிங் இருக்கும், அது அவர்களுக்கு தானாக வரும். இவங்க ஊட்டி விட்ட சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ்களும் அழகாக பேசிக்கிறாங்க, மனைவிமார்களும் அழகாக பேசிக்கிறாங்க, இது இருக்குதான். இதுக்கு இவங்க ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளே அந்த சிலபஸை கொண்டு வந்து போட்டு அது எல்லாம் மாறின உடனே நமக்கு என்ன செய்ய தவறா. உமர்லாம் என்ன சொல்கிறாங்க, அழகான வார்த்தையில் சொல்கிறாங்க, என்ன, லைசத் குல்லுல் புயூத்தி துப்னா அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்டவைகள் அல்ல. அல மஸ்ஊலியத், பொறுப்பு. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி,
கேள்வி நான் மனைவியை சரியாக பார்த்துக்கிறேன்னா, ஒழுக்கமாக வச்சுக்கிறேன்னா, இதுதான் கேள்வியே தவிர, அதே போல் கணவன் விஷயத்தில் நம்ம பேணுதலாக நடந்து கொள்கிறோமா, இது நடந்துருமா, இதுதான் கேள்வியே தவிர, ரசூலுல்லாஹ் அதைத்தான் இறுதி ஹஜ்ஜில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள ஹக்காக சொன்னாங்களே தவிர, இந்த லெவலில் ஒரு குடும்ப வாழ்க்கை போச்சுன்னு சொன்னால் அதில் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. சிலர் நேரம் ஒதுக்குறாங்களான்னு கேட்குறது, நேரம் அவங்களுக்கு சில வேலை அந்த சிலபஸ் தெரியாமிக்கலாம், வெஸ்டர்ன் சிலபஸ் தெரியாமிக்கலாம், நேரம் ஒதுக்குறேன்டா, இல்லை ஒரு 1 ஹவராவது ஃபோனெல்லாம் ஓஃப் பண்ணி வச்சுட்டு பேசணும். அப்படியா? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுற சரி வருமா? சிலர் லைஃப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே 5 மணி போகிறது, ஆஃபீஸில் சும்மா தான் இருந்திப்பார், வீட்டுக்கு வந்த வர தான் டார்ச்சரை என்ன செய்ய ஸ்டார்ட் ஆகும், அது செய் இது செய் இது செய்யன்றிருக்கேன். அவனுக்கு இதை கேட்டோன்னே அவன் ஃபோன் பண்ணி வச்சுட்டா முடிச்சு. சரியா? அப்போ இந்த மாதிரியான சப்ஜெக்டை சொல்லி அப்படியா நேரம் ஒதுக்கணும்னு சொன்னேன். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரம் ஒதுக்கி உட்கார்றது, என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஏற்கனவே சும்மா பேசிக்கின்றது, சிஸ்டமாக பேச எப்படி பேசுவீங்க நீங்கள்? நேரம் ஒதுக்கி உட்கார்ந்த உடனேயே நேற்று என்ன செலவுன்றது நடந்திருக்கு நிறைய குடும்பங்களில். நேற்று என்ன செலவு கதைக்குள்ளே போய் பிரச்சனை ஆகி குடும்பம் எங்கள் பிள்ளைய ஒழுங்காக படிப்பிக்கிறேன் எதா இதுதான் ஃபீட்பேக். விளங்கிட்டா? ஃபீட்பேக் கருத்தை தெரிச்சுக்களை தான் எடுக்கணுமே தவிர அதுக்கு நம்ம தீர்வு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எடுக்கக்கூடாது. இது பிரச்சனையான ஒரு இடம். நீங்கள் நல்லதாக செஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சுது, நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டீங்கன்னா அதுக்கு முடிஞ்சுது, அதில் குறைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த கடைசி பகுதி அப்போ குடும்பத்துடைய தரங்கள் இந்த 5 தரத்தில் இருக்கக்குள்ள நம்மட வழிகாட்டலாம் ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹோட வழிகாட்டலாம் மட்டும் பேசி நம்மட எப்படி இருக்கும்? எங்களோட உரைகளுடைய முறைகள் எல்லாம் அல்ல நம்ம வழிகாட்டக்கூடிய முறைகள் எல்லாம் முதலா தரத்தில் மட்டுமாக இருந்தால் கடைசி தரத்தில் உள்ளவங்களோட லைஃப் அவங்க எப்படி யோசிப்பாங்க? உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோமா? எந்த அளவுக்கு என்றால் நிறைய அறிஞர்கள்ட்ட ஹலில் மவத்த வாஜிபா, ஹலில் மஹப்பா வாஜிபா பைனஸ் ஜௌஜைன், கணவன் மனைவி கடையில் நேசம் கடமையாண்டு கேட்டிக்கிறாங்க. அவங்க கேள்வியே பிழைண்டிக்கிறாங்க. ஏன்? நேசம் கடமை செய்கிறோன்றல்லது வாரது, அது உள்ளத்தில் என்ன ஏற்படக்கூடிய ஒரு விஷயமே தவிர நீ ஏற்படுத்தி கொள்கிற விஷயம் உண்டு அல்ல, அது வந்தால் இருக்கும். அப்போ அது வாஜிப் இல்லை என்ற இடத்துக்கு வராது. அது பதில் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், எனவே அது வாஜிப் அல்ல, அது வாஜிப் அல்ல. உங்களோட கடமைகளை நீங்கள் செய்யுங்க, அவரோட கடமைகளை அவங்க செய்யட்டும். உங்களுக்கு அடுத்த தரத்துக்கு போக முடியுமெண்டா சிறப்பு, அதுக்கு அடுத்த தரத்துக்கு போக முடியுமெண்டா சிறப்பு. இதனால் மனைவியுடைய பேச்சை யாராவது காது கொடுத்து கேட்கக்கூடிய சொந்தக்காரர்கிட்ட காதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. கணவனோட பேசக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணோடு இவர் பேசிக்கின்றார். ஏன்? மனைவி இவருக்கு நேரம் ஒதுக்கலைன்னு அவளோட பேசுகிறாரு, கணவன் நேரம் ஒதுக்குன்னு இவரோட பேசுகிறார். பேசிக்கின்றிருக்கக்கூடிய நிலைகள். நீ தான் என்னை சிறந்த முறையில் புரிஞ்சுக்கொள்கிறேன், பிள்ளை நீ தான் என்னை சிறந்த முறையில் புரிஞ்சுக்க. இவர் ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா, தன்ட கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. தன்ட கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கணவனை பற்றியான ஒரு முறைப்பாடு ஒரு மனைவி செய்கிறான்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு நல்லெண்ணத்தை தான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். உங்கள்கிட்ட ஒரு வடிகாட்டல் கேட்குறேன், நல்லெண்ணத்தை தான் ஏற்படுத்தணும். செய்யாதவைகளுக்கு காரணம் அப்படியா செய்கிறாரு, இருக்கக்கூடாது, எதுக்கு நான் பேசுகிறேன் என்று வார்த்தை சொல்லக்கூடாது. உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதே அந்த மாதிரி ஒரு சம்பவம். முகரித் இப்னு ஷுபா தன்னை எஜமானனை பற்றி குறை சொல்கிறார், அவர் ஒழுங்காக கவனிக்கிறார் இல்லை. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் எஜமானோட சிறப்பாக நடந்துங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிக்கினாங்க, அந்த எஜமானனோட என்ன செய்யணும், நான் பேசுவோம் என்று நினைத்து கொண்டார்கள். அதுக்குள்ளே கொண்டுட்டான். சின்ன காரணம் விளங்கிட்டா, அதுக்குள்ளே ஒரு திட்டத்தை போட்டு உமர் ரலியல்லாஹு அவர்களை கொன்றார்கள் பார்க்குறோம். நிர்வாகியாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேலுள்ளவர்களுக்கு எதிராக கீழுள்ள மக்களை திருப்புகின்றதை குறைகள் அவங்களோட தான் என்ன செய்யணும், பேசணும் என்ற நிலைமையில் இருந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்கள்